ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு இருக்க விட்டு பெயிண்டர் ரெமெடி தெரிஞ்சாலும் ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்கள் அப்போல்லாம் நேரம்லாம் இந்த ரூமுக்குள்ளே சும்மா தானே இருக்கிறேங்கிற மாதிரி டவுட் வந்துச்சு. இப்போ தானே புரியுது கம்பெனி ஜொங்கோ கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜொங்குக்கு நல்லா கலாய்க்கிறாங்க இந்த மெடிக்கலஜா. டே என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, உண்மை எதனடா சொல்கிறோம், உன் கம்பெனி நீங்கள் போய் தானே நீ சிஓ ரூமில் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நம்ம சுகாவும் ஜேகப் இந்த மாதிரி கலாய்ச்சி தெளிக்கிட்டு இருந்தா அந்த பிளேஸ் கேட்குறட்ட ஜிமினா வந்துட்டு, டே யாரோட பர்மிஷன்லடா முதல்ல 2 பேரும் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜொங்கு காண்டாக்கி, யார் பர்மிஷன் வேணும், யார் பர்மிஷனில் அவங்க இந்த பிளேஸ்க்கு வரணும், டேயோட பர்மிஷன் வேணும் ஜங்குக். டேயோட பர்மிஷன் இருந்தால் தான் முதல்ல ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகணும், நீ என்னென்னா ரூம்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா பேசினா, இது என்னோட ஹவுஸ், இது என்னோட ஹவுஸ், இது என்னோட ரூம், ஏன் ரூம்குள்ளே ஏன் ஹவுஸ்க்குள்ளே வர வைக்கிறதுக்கு எனக்கு ஹோல் ரைட்ஸ் இருக்குது, நான் யாரை வேணாலும் இன்வைட் பண்ணுவேன், யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாராம். இதை நைட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வருவான் பாரு, டே அவங்கிட்ட சொல்லு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வருவேன், யாரை வேணாலும் இன்வைட் பண்ணுவேன்ட்டு. ஒன்றை தவிர இந்த பிளேஸில் வேறு யாருமே இவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்துருக்க மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டாக இருக்க போய் வேணால் ஃப்ரீ பண்ணி விடுவான், அதர் பர்சன்ஸை யாரையுமே இந்த மாதிரி இன்வைட் பண்ணுவேன் கூட்டிகிட்டு வருவேன்லாம் கூட்டிகிட்டு வந்துடாது, ஓகே? நீ சொல்கிறதெல்லாம் டே வந்து அக்செப்ட் பண்ணிப்பான்னு மட்டும் திங்க் பண்ணாத ஜங்குக். இது மாஃபியா ஹவுஸ், இந்த பிளேஸில் டேயோட பர்மிஷன் இருந்தால் தான் யாராக இருந்தாலும் உள்ளே வர முடியும். இப்போ நீ என்கிட்ட சொல்லிவிட்ட யாரை வேணாலும் இன்வைட் பண்ணுவேன், யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வரேன்ட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போய் வேணால் இந்த பிளேஸில் டே அலோவ் பண்ணுவான், மற்ற யாரையும் கிடையாது. தேவையில்லாமல் மற்ற எந்த ஒரு பர்சன்ட்டுமே இந்த பிளேஸ்க்கு வர வைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 3 மெம்பர்ஸ் வாங்க நானே கொண்டு காலேஜில் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 3 மெம்பர்ஸையுமே நம்ம ஜிமினாவே கொண்டு காலேஜில் விடுறாரு. ஜிமினாவும் ஹாரியும் ஃப்ரண்ட் சைட் சீட்டில் உட்காந்துருக்காங்க, ஜங்குக்கு சுகா ஜேகப் 3 பேரும் பேக் சைட் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். 3 மெம்பர்ஸும் சும்மாவே இல்லை, பயங்கரமாக சிரிக்கிறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு மாதிரி டீச் பண்ணி ப்ளே பண்ணிலாம் விளாடுவோம்ல, அந்த மாதிரி பயங்கரமாக இப்படி பின்னாடி நின்று இவங்க எல்லாரும் பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஹாரியும் ஜிமினாவும் தான் செம்ம காண்டாகிறாங்க. டே ஜிமின், எனக்கு ரொம்ப காண்டாகுதுடா, எனக்கும் இந்த மாதிரி கட்டுறது கேட்க சொல்ல காண்டு தான் ஆகுது. இந்த பிளேஸில் டே இருந்தாலும் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி கற்று தான் செய்வான். இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்லவும், ஏன்டா அப்படி சொல்கிற, கண்டிப்பாக டே சைலண்ட்னு சொல்ல மாட்டான். ஏன்டா, ஏன்னா அங்கே கத்திக்கிட்டு இருக்கதே அவன் ஒய்ஃபு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜங்குக்கு கட்டுனா நீ சத்தம் போடாத அமைதியாருன்னு சொல்ல மாட்டானா, சொன்னாதான் பிறகு ஜங்கு கோவப்பட்டுருவானே, உன்கிட்ட பேச மாட்டேன் பக்கத்தில் வராதுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுவானே. பிறகு ஃபைட் பண்ணால் அப்புறம் என்ன செய்யணும், நம்மகிட்ட மாஃபியா வந்து கெஞ்ச வேண்டியது இருக்கும். அதனால என்ன செய்வான், அவன் பாட்டுக்கு கட்டிட்டு போகிறான்ட்டு இவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான். இது லாஜிக்கான பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லி பயங்கரமாக ஜிமினாவும் ஹாரியுமே பயங்கரமாக சிரித்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹேண்ட்ஸே அந்த ஸ்டேரிங்கை போட்டுருப்பாங்களா அதையே விட்டுட்டு 2 பேரும் ஹைப் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹைப் அடிக்கிறத பட்டுட்டு நம்ம சுகா ஜேகப்பு நம்ம ஜங்குக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா நம்ம தான்டா அப்படி சிரிச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தோம், அவங்க 2 இருந்தால ஹைஃபை அடித்து சிரிக்கிறாங்கங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். அவங்க 2 பேரும் நினச்சிருப்பாங்க, அவ்வளோ பெரிய மாஃபியா கிங்கு யாரனாலும் எதிர்த்து பேசுவான், இந்த ஜங்குக்கு எதிர்த்து பேச சொல்லட்டும் பார்ப்போம். ஜங்குக்கு முன்னே வந்து நின்றுட்டாலே டே ஃப்ளாட் ஆகி ஜங்குக்கு ஹக் பண்ணபடி ஜங்குக்கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவான், ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரியும். ஜங்கு கோவமாக திட்டி ஃபைட் பண்ணிட்டான்னா நம்மகிட்ட ரொம்ப அமைதியாக சைலண்ட் ஆயிடுவாராம், எதுவுமே பேச மாட்டாராம். இந்த மாதிரி நம்ம மாஃபியா பைப்பில் சிக்கிருச்சு, அந்த மாஃபியா கிங்கு சிக்கிருச்சு. என்னாமா கட்டுனா என்னாமா திட்டுனா பத்தியா மேரேஜே பண்ணி வசமாக ஜங்குக் கூட ஹேண்ட்ஸில் வந்து சிக்கிருக்கான். ஜங்குக் பண்ணுற டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் மாஃபியா மேனே க்ரை பண்ண போகிறான் பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி திங்க் பண்ணி, அதாவது டே வந்து ரொம்ப ரூடாக அரகண்டாக எல்லார்ட்டையும் ப்ளே பண்ண வரும், ஜங்குக்கிட்ட அப்படி பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவங்க திங்க் பண்ணி பயங்கரமாக கிளாப் பண்ணி ஹைஃபைலாம் அடித்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் 2 பேரும் அப்படி என்ஜாய் பண்ணால் 3 மெம்பர்ஸும் ரொம்ப ஷாக் ஆகி இவங்களுக்கு என்னடா ஆச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜுக்குள்ள தான்
நம்ம ஜங்குக்கும் சுகா ஜேக்கப் இவங்க எல்லோரும் விளையாண்டுறான். நான் காலேஜுக்குள்ளேயே அந்த பிளேஸில் ஜாக் இருக்கிறான். ஜாக் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஹைப் ஆகிட்டு கோவம். பாரு பாரு இந்த டேய்க்கு கோவம் வரும். என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் செம்மையாக கோவப்படுவான். ஆனால் பட் கோவத்தையும் ஒரு லிமிட்டில் தான் வச்சுருப்பான். ஆனால் இந்த ஜங்குக்கு அப்படி கிடையாது. கோவம்னு வந்துட்டா லிமிட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜாக் என்ன கட்டியாக போகிறானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா ஜாக் இந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே பெட்டுக்கு அடிக்கிறாங்க. ஜங்கு கண்டிப்பாக கோவப்பட்டு ஜாக் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி சொல்ல சான்ஸே இல்லை. கோவமே இருந்தாலும் மேரேஜ் பண்ண மூமெண்ட்டுக்கு அவன் கோவத்தை கண்ட்ரோல் தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா சொல்ல இப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிற மாதிரி 2 பேருமே சேலஞ்சு பண்ணி பெட்டு கட்டி ஜங்குக்கு என்ன பண்ணுவானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டில் இக்னோர் பண்ணபடி நேராக கிளாஸ் ரூம் போயிட்டு போகலானுங்கிற மாதிரி பண்ணோம். ஹயாங் நான் வேணும்னே பண்ணலை ஹயாங், ப்ளீஸ் ஹயாங், தெரியாமல் இந்த மாதிரி நடந்துச்சு ஹயாங், ப்ளீஸ் ஹயாங் நீ வந்து டேரக்டாக சொன்னாதான் மாம் என்னையும் டேடையும் ஹவுஸ்லேயே அலோவ் பண்ணுவார் ஹயாங், ப்ளீஸ்ங்கிற மாதிரி இப்படி கெஞ்சிக்கிட்டே வந்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஜாக்கை பிடிச்சி தள்ளி விட்றாரு. யாருக்குடா ஹயாங், தேவையில்லாமல் ஹயாங் நீனா அப்புறம் எனக்கு கோவம் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது, ஒழுங்கு மரியாதையை காலேஜை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். நீ தான் பெட்டில் ஜெயிப்பபிளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொன்னான். சான்ஸே இல்லை, எனக்கு பக்கம் நீ தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னா. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி ஷாக்கில் இப்போ ஜங்குக்கு நோட் பண்ணான். ஜாக் தான் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சி பயங்கரமாக க்ரை பண்ணப்படி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், லீ சொன்னதை கேட்டு நான் அந்த மாதிரி திங்க் பண்ணது தப்பு தான். மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால நான் ப்ரப்போஸ் பண்ணணும், உன்னோட பாஸுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணிவிட்டு லீ சொன்ன பிளானுக்கு ஓகே பண்ணேன். நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லலைன்னா டேட் என்னை ஹவுஸ்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டார், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினா டேயே நான் லவ் பண்ணேன், உன்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிலே கூட சேர்ந்து ஹோல் ஒர்க்கையும் பண்ணேனுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன திமிரு இருந்தால் ஏன் ஹஸ்பண்ட்டு இருந்து என்ன பிரிப்பேன்ட்டு பிளான் வேற போட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓங்கி ஒத்த பஞ்சு நம்ம ஜாக்குக்கு பெட்டில் ஜெயிச்சிட்டேன் கொண்டா ஜிமினா பெட்டை மாட்டா கொண்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட வாங்குறாரு. இந்த ஜங்குக்கு நம்பி ஒரு பெட்டு கூட கட்ட முடியலையே. இந்த சொன்னானே ஜங்குக்கு நான் சொன்னதை கேட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான்ட்டு, அப்படி இருந்தால் எப்படி அடித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக்கை நோட் பண்ணோம். பெட் அமௌண்ட்டாக கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அப்படி ஜிமினா கொடுத்த மணி எண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்க மரியாதை அங்கேருந்து போயிரு, என் ஹஸ்பண்ட் சொன்னாருங்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிட்ட, அப்படி கேட்காத மாதிரியே நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு டைம் இப்போ நீ விளையாட்டுக்கு சொன்னியே அதை சீரியஸாக கூட திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போனால் இவன் என்ன பைத்தியமா, இவன் இந்த மாஃபியா மேனை தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டான், சொன்னால் இவனுக்கு என் கோவம் வருது, இவன் லவ் பண்ணால் அந்த ஜங்குக்கு பனிஷ் பண்ணுவானே, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். வீயும் ஒரே பசங்கிறது ஜங்குக்கு தெரியும், ஆனால் ஜாக்குக்கு தெரியாதுல்ல. அந்த மூமெண்ட்லேயே நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறான், ஏன் லவ் பண்ணுறேங்கிறான், ஏன் ஹஸ்பண்டுங்கிறான், ஆனால் இங்கேருந்து தூக்கிட்டு போனது அப்படிங்கிற குழப்பத்திலேயே லவ் பண்ணுறான்னுங்கிறது தெரிஞ்சால் நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுவாராம், பனிஷ் பண்ணுவாராம், கில் பண்ணிடுவாராம். இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எப்படியோ முதல்ல கிட்ட போய் ஜங்குக்கிட்டே தான் லவ் பண்ணுறானுங்கிறத சொல்லி வியோட ஹேண்ட்ஸில் ஜங்குக்கு எண்ட் போட்டுற வேண்டியதான். பனிஷ் பண்ணி அப்புறம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான்னா அந்த கோல்டு அந்த நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட தப்பாக தான் புரிஞ்சிகிட்டு இருக்கான். 2 பேருமே ஒரே பர்சன் தெரியாமல் நம்ம வீக்கிட்டேயே போய் ஜங்குக்கு பற்றி சொல்ல போகிறாராம். இந்த மாதிரி நம்ம ஜாக்கு திங்க் பண்ணிவிட்டு லீக்கு கால் பண்ணி அமாண்டா மாஃபியா மேன் எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இந்த மாதிரி கேட்டால் அவன் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்க சான்ஸ் இல்லை, இன்றைக்கி ஒரு பர்சன்டோட டீல் விஷயமா வெளியே போயிருக்கான், கண்டிப்பாக அந்த பிளேஸில் தான் இருப்பான், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்கேயே போய் நான் ஜங்குக்கும்
வீக்லேயும் ஃபைட்டை வர வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய சொல்லிக்கிட்டு லீயை வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்றான். நான் அந்த பிளேஸ்க்கு வரல. ஏற்கனவே நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ண மூமெண்ட்டில் என் மேலே செம்ம காண்டில் இருப்பான். என்னாலலாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி லீ சொன்னான். உனக்கு ஜங்குக்கு வேணா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணோம். இப்போ கரெக்டாகட்டே வந்து ஒரு மீட்டிங் பிளேஸ்க்கு தான், அதாவது ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய மாஃபியா மேன்ஸாக தான் இருக்கிறாங்க. அந்த பிளேஸுக்குள்ளே லீக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் மூலியமாகவே லீயும் ஜாக்கும் அந்த பிளேஸ்க்குள்ளே என்றான்னா நம்ம அந்த பிளேஸில் தான் இருந்து அவங்க பார்ட்னர்ஸ் யாரோ ஒரு மெம்பர்ஸ் கூட டீல் மாட்டி மாஃபியாஸ் என்ன மாட்டி பேசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட நிறைய டேக்கு கீழே இருப்பாங்களா குட்டி குட்டி மாஃபியாஸ், அவங்க எல்லோரும் நம்ம டேட்டை 1 by 1 ஒர்க்காக கொடுத்து நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கிற மாதிரி நம்ம டேட்டை ஐடியாவும் கேட்டுட்ருப்பாங்க. எந்த மாதிரி அந்த பிளேஸில் அவங்க அவங்க மாஃபியா கேங்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்க அந்த டீல் மூமெண்ட் எல்லாத்தையுமே லீயும் ஜாக்கும் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜாக்கு தான் என்னடா அதான் வந்தாச்சுல, அங்கே தானே இருக்கான், வாடா போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூஸ் மாதிரி பேசாத, இது அவனோட பிளேஸ், அவன் பிளேஸ்க்கு நம்ம வந்துருக்கோம், அவன் மீட்டிங்கில் இருக்கிறான், இப்போ இங்கேருந்து அங்கே போய் அவன்கிட்ட பேசினேன், மீட்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இதே பிளேஸில் உன்னை பனிஷ் பண்ணுவான், உன் கூட வந்தேனுங்கிறதுக்கு நானும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கவா, அமைதியாக இங்கே நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் நம்ம ஜாக்கை பிடிச்சி நம்ம லீ திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு நம்ம வீக்காக ஜாக்கும் லீயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ அந்த பிளேஸில் அந்த மீட்டிங் ரொம்ப ஹவர்ஸாக போயிருக்கும். இந்த மாதிரி ஹவர்ஸாக போனால் டே லீ செம்ம காண்டாகுதுடா, என்னடா பண்ணிகிட்டு இருக்கான், பாட்டா ஒருத்தர் பாட்டுக்கிட்ட மெயின்டைன் தெரியுது. டே மாஃபியாஸ் வந்து சீக்கிரட்டாக தான்டா பேசிப்பாங்க, பாடி கார்ட்ஸுக்கெலாம் அவங்க பேசுகிறது புரியக்கூடாது தான்டா பேசிப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அப்படியே ஈவினிங்கே ஆயிடுச்சு. அந்த மீட்டிங்கை மொத்தத்தையுமே என் பண்ணிவிட்டு மற்ற மாஃபியாஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாமோ ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டு இனி எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணணும், வேறு யாராவது ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மவே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு வியோட பேக் சைட்லேருந்து ஒரு பர்சன்ட் நைஃபை வச்சு நம்ம வியை அட்டாக் பண்ண வருவாங்களா. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜாக்கும் லீயும் ஷாக் ஆனால் பேக் சைட்லேருந்து நைஃபை வச்சு அட்டாக் பண்ணுற அந்த ஹேண்ட்ஸை நம்ம திரும்பி கூட பக்கம்லேயே பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு ஏன்டா இவ்வளோ நேரம் நான் இந்த பிளேஸ்லேயே இருக்கேனே, இந்த பிளேஸில் எத்தனை பர்சன்ஸ் எனக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை பேர் என்னை அட்டாக் பண்ண வந்துருக்கேங்கிறது கூட கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு நான் முட்டாளாடா, இவ்வளோ நேரமாடா டைம் எடுத்துப்பீங்க, நான் வந்த செகண்டே என்கிட்ட ஃபைட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், இங்கேருந்து போக சொல்ல தான் ஃபைட் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனோட ஹேண்ட்ஸ்லேருந்து நைஃப் அப்படியே வாங்கி அந்த பர்சனோட நெக்லேயே நம்ம சொருகுவாரா. இந்த மாதிரி சொருகிறத பார்த்துட்டு லீயும் ஜாக்கும் ஷாக் ஆனால் அங்கே அந்த பர்சன்டையே கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே டே அட்டாக் பண்ண வந்தவங்க பார்த்த பயத்தில் அங்கேருந்து ஓடுனா. டே என்னடா ஓடுனா மட்டும் விட்டுருவேன் நினச்சிட்ருக்கீங்களா, நீங்கள் எங்கே போனாலும் சரிடா, ஒருத்தனை கூட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கு போங்க, இவங்க எல்லோரும் என் கூட ப்ளே பண்ண வந்துருக்காங்க, நான் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ பேரையும் துரத்திட்டு போனால் அந்த 10 மெம்பர்ஸ்க்கு நடுவில் தான் அந்த பர்சன்ஸோட ஹெட்டுமே இருப்பான். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோன்னோங்கிற மாதிரி பயத்தில் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாங்க. எல்லாரோட ஃபேஸ்லையுமே மாஸ்க் இருக்கும், மாஸ்க் வேர் பண்ணபடி தான் ஓடுவாங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். வீயுமே அதே பிளேஸில் அந்த 11 மெம்பர்ஸையுமே துரத்திட்டு வருவார். இந்த மாதிரி துரத்திட்டு வந்துட்டோம். என்னடா இப்படி ஓட விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கும் லீயுமே என்ன பண்ணுறானுங்கிறத பார்க்கறதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணபடியே பாடி கார்ட்ஸை ஃபாலோ பண்ணபடியே ஜாக்கும் லீயும் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட்டு ரோடு அந்த இதில் இவங்க ஓடிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் அதே பிளேஸுக்கு காலேஜ் முடிஞ்சு ஜங்குக்கு ஜேகப்பு சுகா இவங்க எல்லாருமே காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் ஹவர்ஸ் வெளியே சுற்றிட்டு வரலாம்டா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லி காலேஜ்லேருந்து நேராக நம்ம பாய்ஸஸ் இப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்க்குக்கு போகலான்னு வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இவங்க எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் நடந்தபடி ஆப்போசிட்டில் வருவாங்க. ஆப்போசிட்டில்
அந்த மாதிரி வந்தோம். இப்போ அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்க பர்சன்ஸை நம்ம நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகி கன்னை ரோல் பண்ணபடி அதில் ஒரு பர்சன்ட்டை ஷூட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணோம். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஷாக் ஆனோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பாங்களே, அந்த 11 மெம்பர்ஸில் ஒருத்தர் தான் ஷூட் பண்ணிட்டால. இப்போ 10 மெம்பர் இருக்காங்க. அந்த 10 மெம்பர் அப்படியே சுற்றி வளைச்சபடி வியோட பாடி கார்ட்ஸ் பிடிக்கிறாங்க. இப்படி பிடிச்சா நம்ம தான் டே ஏன்டா என்ன இப்படி இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்க? ஒரு மாஃபியா கிங்கு ரோட்டில் எவ்வளோ நேரம் தான் நானும் ஓடுறது பொண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே அந்த 10 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நிற்பாரா. இந்த மாதிரி என்ன பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ வேகமாக வாடா ஓடி வருவீங்க, நான் தான் சொன்னோம்ல அண்டாலா குடிவாங்க இண்டாலா குடிவாங்கன்ட்டு குறுக்க புகுண்டு இவங்களை பிடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸையும் தீக்கிறாரு. இப்படி தீத்திட்டு இருந்தான். இந்த மாதிரி கன்ஷூட்டான மூமெண்ட்டில் அதே ரோட்டில் நம்ம வீக் ஆப்போசிட்டில் நம்ம சுகர் ஜேகோப்பு நம்ம ஜொங்குக்கு 3 பேருமே நம்ம வீயை நோட் பண்ணி ஷாக் ஆவாங்களா. அந்த மாதிரி ஷாக் ஆனோம். நம்ம ஜொங்குக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வியை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஏண்டா டே ஃபேஸை கூட மறைச்சி வச்சுக்கிட்டு என்னையே அட்டாக் பண்ண வந்துருக்கியே, யார் நீ? கண்டிப்பாக என்னோடய எனிமி அனுப்பின ஏதாவது ஒரு பாடி கார்டாக தான் இருக்கும். இல்லை என்னோட எனிமி ஏட்டானா டைரெக்டாக கில் பண்ணலான்னு வந்துருக்கியா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க 10 மெம்பர்ஸ்க்கு ஹெட்டாக இருப்பான்ல அந்த 9 மெம்பருக்கும் அவனை பாட்டு கேட்கவும் அவன் எதுவுமே பேசாமல் நம்ம போட்ட பிளானை இப்படி கண்டுபிடிச்சான். இப்போ நம்ம கண்டிப்பாக வியோட கனசில் வசமாக சிக்கிட்டோமே, இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் செம்ம டென்ஷனில் நம்ம வியை பட்டப்படி இருந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதான்ங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை சுற்றி 9 மெம்பர் இருப்பாங்களா அவ்வளோ வரையுமே நம்ம ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி கில் பண்ணுறது பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு செம்ம ஷாக்கில் செம்ம பயத்தில் நோட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டை வியை ஃபாலோ பண்ணபடி லீயும் ஜாக்குமே நோட் பண்ணிவிட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு செகண்டில் 10 மெம்பர்ஸையும் கில் பண்ணி போட்டுட்டு அந்த 10 மெம்பர்ஸ்க்கு ஹெட்டாக இருப்பான்ல அவங்கிட்ட கரெக்டாக வராரு. அவரோட கன்னை பேக் சைடில் வச்சுட்டு அந்த பசங்களோட ஷோல்டரில் 2 பக்கம் ஹேண்ட்ஸை போட்டுட்டு என்னடா என் பிளேஸ்க்கு வரணுமா? என் பிளேஸ்க்கு வரணுன்னா என்னை மாதிரி டேரெக்டாக நேருக்கு நின்று மோடணும்டா. பின்னாடி இருந்தா குட்டுவேனே முன்ன நிற்கும்ல குத்துடா. நைஃப் எடுத்து கொடுத்தல உன் பாடியோட காரணத்தில் தான் இந்த நைஃபு குட்டு அப்படிங்கிற மாதிரி நைஃபை கொடுக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா அவரோட ஹஸ்பண்டில் அந்த மூமெண்ட்டில் குத்துன்னு சொல்லிட்டு நைஃபை கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு செம்மையாக ஷாக் ஆனோம். ஜாக்கும் லீயுமே இந்த மூமெண்ட்டை பற்றி செம்ம ஷாக் ஆனோம். உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், 10 செகண்டில் என்னை குட்டி கீல் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 1 2 3ங்கிற மாதிரி 10 டைம்ஸில் நம்ம என்ன வரா இந்த மாதிரி என்னன்னா 9ங்க சொல்ல கரெக்டாக டேயோட செஸ்ஸில் அந்த நைஃபை சொருக வேண்டாம். நம்ம ஜவங்களுக்குலாம் பயத்தில் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிப்பார். இந்த மாதிரி ஹக் பண்ணால் டே ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜவங்குக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணால் அப்படி 10ன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த நைஃபு செஸ்ஸுக்கிட்ட சொருக வர நைஃபை நம்ம பிடிச்சிருவாரு. டைட்டை இவ்வளோக்குள்ளே வேஸ்ட் ஆகிறியே, டைட்டை கீப்பப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனோட செஸ்ஸில் அப்படியே கோடு போடுறாரு நைஃபை வச்சு. இந்த மாதிரி கோடு போட்டான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு வீக்கு ஒன்றும் ஆகலானா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு ஷாக்காக நோட் பண்ணால் எவ்வளவு திமிரு இருந்தால் நான் 10 டைம்ஸ் உனக்கு டைம் கொடுத்தா நீ என்னையை அட்டாக் பண்ண நைஃபை எடுப்பேன். இந்த ஹேண்ட்ஸ் தானே எடுத்துச்சு, இந்த பிரெயின் தானே திங்க் பண்ணிச்சு. இத்தனை பாடி கார்ட்ஸ் ரெடி பண்ணி இத்தனை பாடி கார்ட்ஸும் என் கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டான செக் பண்ணி அடானுங்கிற மாதிரி 1 by 1 பேசி அந்த பர்சனோட பாடியில் அங்கிட்ட இங்கிட்ட அந்த நைஃப் வச்சு கோடு போடுறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக கோடு போட்டுட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணணுன்னா எனக்கு முன்ன நின்று ஃபைட் பண்ணணும்டா, பின்னாடி நின்று கிட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட நெக்லேயே நைஃபை சொருகி இப்படி கீல் பண்ணுவாரா. இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜாக்கு லீயும் அப்படியே அவங்களுக்கெல்லாம் அள்ள விட்டுருச்சு. அந்த பயத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்து அவங்க ஷாக்கான இந்த மாதிரி நடந்துக்கிறத நம்ம ஜொங்குக்கு பார்த்து எப்படிலாம் நம்மகிட்ட அடிச்சிருப்பாரு. இப்போ இருக்கிற நம்ம வியை பார்த்து செம்ம ஷாக் ஆகி வியை பயத்துலேயே நோட் பண்ணோம். அப்படியே நம்மகிட்டே தான் இந்த பர்சன்ட்டை கீல் பண்ணிவிட்டு அவரோட கர்ச்சிப் எடுத்து ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணபடியும் அவரோட ஹிப்புக்கிட்ட இருக்க கன் எடுத்து
டேயோட பாடி கார்ட்லேயே ஒரு பாடி கார்டை செஸ்ஸில் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணேன். அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகி நோட் பண்ணா, என்னடா உன் ஃப்ரெண்டு நீ சொன்ன ஹோல் ஒர்க்கையும் கரெக்டாக முடிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தியே, இந்த மாதிரி ஏன் ஹேண்ட்ஸாலே ஒருத்தராக டெத் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்கியே. உன் ஃப்ரெண்டு நீ சொல்லி தானே இங்கே வந்து என்னை அட்டாக் பண்ணான். அப்போ அவனே டெத் ஆகிட்டான், நீயும் போக்க தானே செய்யணும். வேண்டாம் பாஸ், என்னை எதுவும் பண்ணாதீங்க பாஸ். என் பிளேஸ்லேயே இருந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்பை வேலை பார்த்து அவனை இந்த பிளேஸ்க்கு வர வச்சு அட்டாக் பண்ணி அவன் என் பிளேஸ்க்கு வந்துடுவானா? எதுக்காக உன்னை ஹவுஸ்லேருந்து சேஃபாக அங்கே அவரை கூட்டு வந்து நினச்சிட்ருக்க? ஹவுஸ்லேருந்து கிளம்ப சொல்லியே நீ என்ன பிளான் போட்டனுக்குது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லா பிளேஸுக்கும் ஃப்ரெண்டோட போடுற உன்னோட பாஸ் சிங்கிளாக வந்துருக்கனே, அப்போ உனக்கு டவுட் ஆகலையாடா? டவுட் ஆகலையா? நீ போட்ட பிளானை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு டேமேட் எனக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு எனக்கே 5 வேலை பாட்டு என்னையை கில் பண்ணுற அளவுக்கு பிளான் போடுறியா நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இப்படி கட்டிட்டு அப்படியே மேலே ஸ்கையை பாட்டு வர ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக் பயத்தில் கத்திரி வரா இந்த மாதிரி கட்டுனா. ஏன்னா அவர் கீழே முதல்ல பசன்ஸை ஷூட் பண்ணார், இப்போ ஸ்கையை பாட்டு ஷூட் பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க எல்லா தசையும் பாட்டு ஷூட் பண்ணுறாரு. இப்படி கண்ட்ரோலேருந்து அவர் ஹேண்ட்ஸ் எந்த பக்கம்லாம் போகட்டும் அந்த பக்கம்லாம் கன் ஷூட் பண்ணுற மூமெண்ட் பட்டுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக் பயத்தில் கத்திரி வர எங்கே நாமளே ஷூட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் இந்த மாதிரி கட்டணும். இந்த மாதிரி ஜொங்கு கட்டுறதை பட்டுட்டு யார்டா அது இந்த ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் மூவ் ஆன் பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண பாடி கார்ட்ஸ் அப்படி மூவ் ஆனான்னா அவங்க பாடி கார்ட்ஸுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஜொங்குக்கு சுகாவும் ஜேகப்பு நிற்கிறத நம்மகிட்டே பார்க்குறாரு. ஐயோ ஏன் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கன்னை பேக் சைடில் வச்சபடி நேர ஜொங்குக்கிட்ட போகிற அந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கு பயத்துலேயே நம்ம வீயை பார்க்குறாரு. ஏன்னா அவரோட ஹேண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, ஃபேஸ் மாஸ்க்கு எல்லாத்துலேயும் பிளட்டு தான். இந்த பொசிஷனில் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா இந்த ஏன்டா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு லீட்டை கேட்டால் நான் தான் சொன்னோம்ல அவன் ரொம்ப மோசமானவன்ட்டு, நீ தான் நம்பலை. அவன்கிட்ட போய் நீ எதையாவது சொல்லி அவன் காண்டானா உனக்கு இதே கடி தான் அப்படிங்கிற மாதிரி லீ சொன்னான். ஆனால் ஜொங்குக்கிட்டே லவ் பண்ணுறேன்ட்டு என்கிட்ட தானே சொன்னான். அதை கண்டிப்பாக நான் சொன்னோம்னா இங்கே டெத்தாக இருக்க பசங்களோட இங்கே டெத்தாக இருக்கிற மாதிரி தானே ஜொங்குக்கும் டெத்தாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கு செலவம் இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஏற்கனவே செம காண்டில் இருக்கிறான். எப்போ போய் எதையாவது நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் நீ சொல்கிறத நம்பாமல் நம்மளே அட்டாக் பண்ணுவான். நான் இன்னொரு டே உன்னை வீக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நமக்கு 2 பேர்லாம் அப்படிங்கிற மாதிரி செலவம் ஜொங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி நான் வீக்கிட்ட சொல்லலை, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ எப்படி அவனோட எனிமீஸ்ன்னு தெரிஞ்சு அவனை ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு இத்தனை பர்சன்ஸை கில் பண்ணானோ அதே மாதிரி உன்னையும் கில் பண்ணுவான் ஜொங்குக். என்னோடய ஃபஸ்ட்டு எனிமி நீடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து லீ கூட ஜாக்கு கிளம்பி போவான். இந்த மாதிரி கிளம்பி போனோம். இப்போ நம்ம டேடான் ஜொங்குக் பக்கத்தில் வந்து இருப்பார்ல, இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக் பயத்துலேயே நம்ம வீயை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். என்னாச்சு பேபி, காலேஜ் அங்கே இருக்குது, இந்த ரோட்டில் என்ன பண்ணுற? காலேஜுக்கு காரில் தானே போனேன், இது என்ன ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத பாட்டும் இங்கே நடந்த மூமெண்டெல்லாம் பார்த்து நான் அம்மா ஜொங்குக் மயங்கி விழுந்துருவார். இப்போ நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு இப்படி விழுந்தா ஒருவேளை ட்ராமா பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக் ஒழுங்கு மரியாதையாக எழுந்துக்கோ, இல்லை உன் ஃப்ரெண்டு 2 பேரையும் இதே பிளேஸில் நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கன்னை ரோல் பண்ணுவார். அந்த மாதிரி ரோல் பண்ணேன். ஜொங்குக்கிட்ட நல்லா ட்ராமா பண்ணுறது, ஆக்டிங் பண்ணுறது, நாட்டித்தனமாக ப்ளே பண்ணுறது அழகாக பண்ணுவார்ல. ஒரு வேளை நம்ம திட்டுற மூமெண்ட்டை பட்டு மயங்கின மாதிரி ஆக்டிங் பண்ணுறான்னு நினச்சி இந்த மாதிரி நம்ம டேசனம் என்ன எங்களை கில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜெய்குப்பும் ஷாக் ஆனோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே எழுந்துக்காமல் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு தரையில் கீழே விழுந்து நம்ம ஜொங்குக்கு அப்படியே நம்ம புஷ் பண்ணி தூக்குறாரு. அப்போ நீ உண்மையிலே தான் மயங்கி விழுந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே பிராட் ஸ்டைலே தூக்கின போய்ட்டு
டேய் காரட்ட வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காரை கரெக்டாக கொண்டு வந்து டேட்டை விடவும் பொறுமையாக ஜங்குக்கை பேக் சைட் சீட்டில் வச்சுட்டு சுகாவையும் ஜேகப்பையும் காரில் வந்து உட்காருங்கங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வி நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அதான் உங்கள் ஒய்ஃபு சேஃபாக காரில் வச்சுட்டிங்களே நாங்கள் இப்படியே வாக் பண்ணபடியே ஹவுஸுக்கு போயிடுவோம் காரில் உட்கார சொன்னேன் சொல்லிட்டீங்கல்ல அப்போ கண்டிப்பாக கேட்டு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகாவும் ஜேகப்பும் அப்படியே நம்ம ஒரு 10 காரில் வந்துருப்பார்ல அதில் 3வது காரில் தான் நம்ம வியும் ஜங்குக்கும் இருப்பாங்க 4th காரில் வந்து ஷுகாவும் ஜேகப்பும் இருக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்க சொன்னால் பாடி கார்ட்ஸ் பக்கத்தில் போய் நம்ம ஷுகாவும் ஜேகப்புக்கு வேண்டாம் இப்போ அப்படியே மேன்ஷனுக்கு தான் கார் வருது. இந்த மாதிரி மேன்ஷனுக்கு கார் வேண்டாம். மேன்ஷனில் தான் நம்ம ஹாரியும் ஜிமினாவும் மேன்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கம்பெனி ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஜங்குக்கு பிராடா ஸ்டெல்லு தூக்கிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஏதோ மீட்டிங் போகிறேன்னா இந்த கோலத்தில் வந்துருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை நேராக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்மகிட்டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் நார்மலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஜங்குக்கு செக் பண்ணி பார்க்குறாரு இன்னுமா எழுந்துக்காமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கு மயக்கலாம் தெளிஞ்சிருக்கும். ஆனால் பட்டுட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வர மூமெண்ட்டை பட்டுட்டு ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பெட்டில் பட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கோட செக்ஸ் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக்கு லைட்டாக தட்டி எழுப்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு நீ இன்னுமா மயக்கத்தில் இருக்க இந்நேரத்துக்கு நீ எழுந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி தட்டிக்கிட்டு இருந்தா ஜங்குக்கு வந்து ஐஸை ஓப்பன் பண்ணாமல் இருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி ஒரு வேளை அந்த மாதிரி பொசிஷனில் பட்டுல ரொம்ப பயந்துட்டான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து நம்ம ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணபடி போட்டுட்டு நம்மகிட்ட நேராக கீழே இறங்கி வந்துடுவார்.